யூதா 24:25 எடுத்தவங்க வாசிங்க. யூதா 24:25 ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 333வது பக்கம். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் எல்லாரும் எடுத்துக்கங்க. 333. வாசிங்க என்ன. ம் 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 ஆமென். ரைட். இந்த வசனத்தில் அப்படியே கையை வச்சு ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தரலும். உம்முடைய வசனமே சத்தியம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோமே. எங்கள் இருதயத்திலே உண்மையை தாரும் ஆண்டவரே. உத்தமமும் நேர்மையங்களை காக்க கடவுது. உம்முடைய வசனத்தை வசனமாய் போதிக்கிற கிருபை எனக்கு தந்து ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகளும் உம்முடைய மன்னாவால் போஷிக்கப்பட்டு தேவ ஞானம் வெளிப்பட சிலுவைக்கு பின்னாக என்னை மறைத்து கொண்டு எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்கு உம்முடைய சத்தியத்துக்கும் நாமத்துக்கு மகிமை பண்ண பவுல் சொல்வது போல நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கர்த்தராகிய இயேசுவை கிறிஸ்து என்றும் எங்களையோ அவர் நிமித்த ஊழியக்காரன் விளங்க பண்ண ஜெபிக்கிறோம். நாங்கள் அல்ல சுவாமி, எங்கள் கதை இல்லைப்பா, நாங்கள் நினைக்கிறதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறது இல்லை ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறதை ஆண்டவரே நாங்கள் அந்தரங்கமான காரியங்களை ஆண்டவரே வெறுத்து தந்திரமாய் நடவாமல் வேத வசனத்தை புரட்டாமல் மனுஷனுக்கு உண்பாகும் தேவனுக்கு உண்பாகும் எங்கள் மனசாட்சி உத்தமர் என்று விளங்க பண்ண ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி வசனத்தினாலே எங்களை திருப்திப்படுத்தி அனுப்பும். ஏற்ற மன்னாவை தருகிற தேவன் ஒரு பிள்ளைக்கு பசிக்கும் போது தகப்பன் தாய் உணவளிக்கிறது போல எங்களுக்கு பசியாயிருக்கும் போது உம்முடைய மன்னாவினால் போஷிக்க எப்போதும் ஆயத்தமாயிருக்கிற அன்பின் தேவன் உம்முடைய வசனமே சத்தியம், அதனால் எங்களை போஷித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவரை யூதா சொல்லும் போது என்ன சொல்றாரு வாசிங்க. பாருங்க நீங்க வாசி சொல்லுங்க எனக்கு. அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? வழுவாதபடி நம்மை காக்கிறவர். போதும் அந்த வார்த்தை போதும். எப்பயுமே சிம்பிளா இருங்க. வழுவாதபடி உங்களை. எல்லாருக்கும் என் முகம் தெரியுதா? யாராவது மறைஞ்சு உட்காந்துருந்தீங்கன்னா தள்ளி உட்காந்துங்க. என் முகத்தை பார்க்குற மாதிரி உட்காந்து. இந்த தூணுக்கு பின்னாடி யாரும் இல்லை யாரும். ரைட். ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் இருந்தாலும் யூதா விசேஷமா ஒரே ஒரு நிருபம் எழுதுறாரு. ஆனா அவருக்கு கொடுக்கிற அப்ஜெக்டிவ் என்ன பேர் கொடுக்கிறார் ஆண்டவருக்கு? எவ்வளவோ இருக்குல்ல. ஏன் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், நன்மை செய்கிறவர், ஏங்க எவ்வளோ இருக்குது. கிருபை செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர் போன வேண்டியதானே. எதுக்கு அதுக்கு பேர் டாக்ஷாலஜின்னு சொல்லுவாங்க. டாக்ஷானா கிரீக்ல க்ளோரி. நிறைய இடங்கள்ல பவுல் எழுதும் போதும் சரி, திடீர்னு பார்த்தா ஏக சக்கராதிபதியும்னு எழுதுவார்ல, அது எழுதும் போதே ஆவியானவர் ஏவி அவர்கள் ஆண்டவரை துதிக்கிறது. அதுக்கு பேர் துதிக்கிற வசனங்கள். சரியா? டாக்ஷாலஜி. இப்ப நம்ம படிச்ச அந்த 24-25 டாக்ஷாலஜி. கடைசியா ஆண்டவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி முடிக்கிறார். அதுல ஆண்டவருக்கு ஒரு பேர் கொடுக்கிறாரு. சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. வழுவாதபடி நம்மை காக்கிறவர். ஆங்கிலத்தில் ஒன் ஹூ keeps us from the faulters. நம்மளை விழாதபடிக்கு நம்மளை காக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு சொல்லுங்க. என்ன அர்த்தம்? விழாதபடி பாதுகாக்கிறாருன்னா நம்ம இல்ல. பார்ப்போம். என் மைண்ட் வாய்ஸ் வாசிங்க, பேசுங்க. வழுவாதபடி அவர் நம்மளை விழாதபடி பாதுகாக்கிறவர்னா நம்ம. அருமையா சொல்றாரு. அங்க பாருங்க, அதான் யோசிக்கணும். அவர் வழுவாதபடி காக்கிறவர்னா நம்ம என்ன பண்றோம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கரெக்ட். யாரோ சொன்னீங்க. நம்ம வழுவி போறவங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சங்கீதத்திலையும் சரி, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பத்தி எழுதும் போது வழுவி போகிற சந்ததி இதயம். இன்னொரு இடத்துல நம்ம நிலை இல்லாதவங்க. மற்றவங்களையும் நம்ப முடியாது, நம்மளையும் நம்ம என்ன பண்ண முடியாது? கமான், நம்ப முடியாது. நானும் அப்படி செஞ்சேன், நானும் அப்படி பேசுறேன்னு சில நேரத்தில் கேட்போம்.
அப்ப ஒன் ஹூ கீப்ஸ் us from falling, நம்மளை விழாதபடிக்கு இப்ப உறுதியா, சரிங்களா, நிலைநிறுத்தி ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி, இந்த வார்த்தையெல்லாம் போட்டிருக்கு, உறுதிப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி எழுதுறார பவுல். நம்மளை நிலைநிறுத்துவதற்கு ஆண்டவர் வழுவாதபடி நம்மை காக்கிறவர். புரியுதுங்களாங்க? ஏன்னா இதை சொல்லிட்டு தான் நான் இந்த யூதாவுக்கு போக போறேன். we need to understand who God is. மனுஷன் யாரு, ஊழியக்காரர் யாரு, அந்த கதைலாம் வேணாம். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, தேவன் யார், who is my God. ஏங்க அவரை தான் நாங்க ஆராதிக்கிறேன், ஏங்க அவரை தான் நாங்க நம்புறேன், அவருக்கான ஊழியம் செய்யறேன், அவருக்காக தான் நான் வாழ்றேன். புரியுதுங்களாண்ணே? ஆனா I need to understand who my God is. இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும், நம்ம நினைக்கிற பாரு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே பண்ணிட்டு போவோம். நான் நம்புகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரிஞ்சதுன்னா என் வாழ்க்கை உறுதியா இருக்கும். கட்டாயங்க. If I know whom I believe, my life will be strong. வழுவாதபடி காக்கிறவரா? சரி, இப்ப சொல்லுங்க. நான் எப்பயும் சொல்ற மாதிரி, வழுவி போறத பத்தி பைபிள்ல போட்டிருக்கா, வழுவாதபடி இருக்கிறபடி பைபிள்ல போட்டிருக்கா, எந்த கேரக்டர்ஸ் போட்டிருக்கு? யோசித்து பொறுமையா சொல்லணும். நீங்க ரொம்ப அவசரப்பட்டு தப்பா பேசுறீங்க. உங்க ஆன்சர் தப்பு. பைபிள்ல வழுவுறவங்களை பத்தி போட்டிருக்கா, வழுவாதவங்க படி போட்டிருக்கா. அவ்வளவுதானே? சூப்பர்ண்ண. யோசிங்க. ரெண்டு குணங்களையுமே பைபிள்ல போட்டிருக்கு. ஆண்டவருக்காக உறுதியா நின்னு மரிச்சவங்களையும் போட்டிருக்கு, பின்வாங்கி போனவங்களையும் போட்டிருக்கு. இப்ப சொல்லுங்க, யூதாவுல உங்களுக்கு ஒருவேளை யூத படிச்ச அறிவு இருந்துச்சுன்னா நின்னவங்களை பத்தி உதாரணங்கள் இருக்கா, இல்ல விழுந்து போனவங்களை பத்தி உதாரணங்கள் இருக்கா? வெரி குட். நவ் யுவர் ஆன்சர் இஸ் ரைட். வெரி குட். வேத அறிவு இருக்குது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா யூதா முழுவதுமே இப்ப நம்ம பார்க்க போறோம், ஒரு 5-6 உதாரணம் பார்க்க போறோமா? எல்லா உதாரணமும் சின்ன பிள்ளைங்க இருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க, அவன் தூங்கினான். சரி, மற்றவங்களும் சொல்லுங்க. சிக்னல்ல 3 லைட் எரியும். என்னன்னா சிக்னல்ல 3 லைட் எரியும். அமைதியா இருங்க. மற்றவங்கலாம் பேசுங்கப்பா. சிக்னல்ல 3 லைட் எரியும். ஒண்ணுமே தெரியாம உட்காந்துருக்கீங்க, பேசுங்க. 1 ரெட்டு, பச்சை, ஆரஞ்சு. ஓகே, 3 எரியும். சரி, எது டேஞ்சர்? சிகப்பு. ரெட் டேஞ்சர். யூதாவுக்கு என்ன கலர் கொடுக்கலாம் தெரியுமா? சொல்லுங்க. ரெட் அலர்ட். ரெட் கொடுங்க. நல்லா பேனா வந்தா, அம்மா அபாயத்துக்கு என்ன படமா சொல்லுமா? எச்சரிக்கைக்கு அபாயத்துக்கு என்ன படம் பார்ப்போம். என் மைண்ட் வாய்ஸ் ரீட் பண்றீங்களா? கபாலம். இந்த பெரிய பெரிய எலக்ட்ரிக் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? தலை மண்டை ஓடு போட்டிருக்கும். எவ்வளோ வாட்ஸ்ன்னு போட்டு டேஞ்சர்னு போட்டிருக்கும். போடுங்க. இங்க அபாயம்னு எழுதுங்க, எச்சரிக்கைன்னு எழுதுங்க. ஆமா, செம்ம டேஞ்சர். இப்ப என்ன பண்ண போறோம்? பிரசங்கம் ஃபுல்லா என்னதான் பார்க்க போறோம்? கமான், ஒரே டேஞ்சர் தான். இப்ப சொல்லுங்க, உங்க பிள்ளைய நீங்க எச்சரிச்சிங்க, அறிவுரை சொன்னீங்கன்னா, நல்ல அறிவுரையா சொல்லி பிள்ளைய நடத்துவீங்களா, இல்ல டேஞ்சரான அறிவுரை சொல்லி பிள்ளைய இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்களா? யோசிச்சு சொல்லுக்கா. டப்புன்னு சொல்றக்கா. உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, இல்லை ஒரு பையன் இருக்கு, ஏதாவது லவ் பண்ணுறான்னு வச்சுங்களேன். சும்மா சொல்கிறேன், பண்ண மாட்டாங்க, பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த பிள்ளைக்கு அறிவுரை சொல்லும்போது நல்ல அறிவுரைனா நல்ல உதாரணங்களை சொல்லுவீங்களா, இல்லை கெட்ட உதாரணங்களை சொல்லுவீங்களா? ஏங்க நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, யோசிச்சு எனக்கு பேசுங்க. எதை சொன்னா பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த பிள்ளைக்கு? நல்லதா கெட்டதான்னு கேக்குறேன். கெட்டது. ஏமா ரெண்டையும் குழப்பாதீங்கம்மா. நான் ஒன்று சொல்லிட்டேன், இங்க பாருமா. போன மாசம் அந்த பிள்ளை நடந்தது தெரியுமில்ல, என்ன பண்ண தெரியுமில்ல, இப்ப அனுபவிக்கிற தெரியுமா? இந்த பக்கத்து வீடு பிள்ளை பாருங்க, ஜெபம்ன்றா, பைபிள் படிக்கிறா, சர்ச்சுக்கு போறா. எதை அந்த பிள்ளைக்கு பளிச்சுன்னு குத்தும் சொல்லுங்க? எக்ஸாக்ட்லி. ஏங்க சைக்கலாஜிக்கலி பேட் திங்ஸ் நம்ம பேட் திங்ஸ் செய்யணும் நான் சொல்ல வரல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்பிரிட். நான் சொல்றதுக்கு பின்னாடி புரிஞ்சுங்க.
தப்பு செய்ய சொல்லி நான் சொல்லல, ஆனா தப்பு செஞ்சவங்களை சொல்லும் போதுதான் நமக்கு என்ன ஆகும், உணர்வு அதிகமா இருக்கும். நல்லது சொன்னா நான் தப்பு இல்லம்மா, ஆனா நல்லதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு சைக்காலஜி இருக்குது. நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்னு அர்த்தம், இன்னும் தப்பே செய்யாத மாதிரி இல்லை. ஒன்று சொல்லிட்டான் பேரண்ட்ஸுக்கெல்லாம், வார்ன் யுவர் சில்ட்ரன் வித் டேஞ்சர். இங்க பாத்தீங்கன்னா யூதாவுக்கு சைக்காலஜி தெரிஞ்சு பழைய ஏற்பாட்டிலேருந்து அள்ளி கொட்டுறார், கரைச்சு குடிச்சிருக்கிறார் மனுஷன். யூதா பழைய ஏற்பாட ஆரம்பத்திலேருந்து அடிக்கிறார். எங்கெங்கெல்லாம் யார் யாரு, சென்டென்ஸ் முடிங்க. பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் யார் யாரு, வெரி குட், என்னென்ன செஞ்சாங்களோ இல்ல விழுந்து போனாங்களோ அதுல செலக்டடா. ஏன்னா எடுத்து எழுதுனா நிறைய ஆயிருமா, அடிச்சோன்னு விழுந்தது யாரு முதல்ல? ஆதாம்னு சொல்லாதீங்க, ஏவாள். முதல்ல விழுந்தது யாரு? நீங்க தான். என்ன எங்களா சொல்றீங்க? நாங்களாம் பாவம், ரைட், சும்மா சொல்றோம், ரைட்டா? அடி போட்டதே ஏவாள். ஆமா, முதல்ல ஏவாள் பேசியே. ஆமா, அதனாலதான் பேச்சுல ஜாக்கிரதையா இருக்கு. இந்த ஆம்பளைங்க வந்து பேசுனா, மற்றவங்க எல்லாம் பேசுனா ஜாக்கிரதையா இருங்க, ரைட்? அது வேற டிபார்ட்மெண்ட். இங்க வாங்க. பழைய ஏற்பாட்டிலேருந்து he culled out, selected dangerous passages. எங்கெங்கெல்லாம் யார் யாரு குரூப்பா விழுந்தாங்க, இண்டிவிஜுவலா விழுந்தாங்க. தமிழ்ல சொல்றேன், கூட்டமா ஆண்டவருக்கு விரோதமா, ஆண்டவருக்கு பிரியமில்லாம, சரியா, விழுந்து போன காரியங்களை கூட்டமாவும் எழுதுறாரு. தனிப்பட்ட முறையில எவன் விழுந்தான் அதையும். அப்ப நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், Jude was selective in choosing the dangerous passages, both corporately and individually. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதா? இப்ப நம்ம வேகமா பார்க்கலாமா? யூதா எந்தெந்த இதெல்லாம் சொல்லி நம்மளை வழுவாதபடி காக்கிறவர். அப்பனா என்ன அர்த்தம்னா, சபையில யார் வந்துட்டாங்கன்னா, கவனிங்க, நான் பின்னணியை சொல்லிடுறேன். பின்னணியை சொல்லிட்டு இதோட கீவேர்ஸ், திறவுகோல் வசனத்தை சொல்லிட்டேன்னா இந்த புக்கு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு சில பேரு இயேசுவை ஏத்துக்கிட்டவங்க, கிருபையா மன்னிக்கப்பட்டாங்கல்ல, வளரும் போது திருட்டுத்தனமா, ரகசியமா, பகிரங்கமா தொடர்ந்து பாவங்களை செஞ்சுக்கிட்டு கிருபைங்கிற வேர்டை பயன்படுத்திக்கிட்டு தேவனுடைய கிருபைய சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு விரோதமா காரியங்களை செஞ்சுக்கிட்டு ஒரு சிலர் சர்ச்சுக்குள்ள பக்க வழியா நுழைஞ்சிட்டான். நுழைஞ்சவன் என்ன பண்றான், கொஞ்சம் பிசைஞ்ச மாவு என்ன ஆகும், கொஞ்சம் புளிச்ச மாவு பிசைஞ்ச மாவெல்லாம் புளிப்பாக்கிறோம்ல. யூதாவுக்கு தெரிய வந்துருச்சு, ஆஹா டே 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 ஜாக்கிரதையா இருக்கப்பா, எச்சரிப்போம்ல, வந்துட்டான் திருடன் வாரான், அமைதியா இருப்பீங்களா? எச்சரிப்பு கொடுக்க மாட்டீங்க, கத்த மாட்டீங்க. அதே டேஞ்சர் தான் இங்க கொடுக்குறாரு. வாசிங்க, இப்ப வாசிங்கன்னா தெரியும். வாசிங்க, யூதா 4வது அதிகாரம் 4வது வசனம். சாரி, ஏனெனில் புரட்டிட்டாங்க, கிருபைய புரட்டிட்டாங்க. போதும் போதும் போதும். எப்படி நுழைஞ்சாங்களா? எத்தனை பேரு? சிலர்னு போட்டிருக்கா, சம். அப்ப எல்லாம் இல்ல, சபையிலேயே சிலரு. பக்க வழிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல, தமிழ்ல சரியா இல்ல. பக்க வழினா சைடு வழியில, அப்படிதான் நினைக்கிறோம். பக்க வழினா இந்த வழி இல்லை, சைடில் ஒரு வழி இருக்குது, அது வழியாக வந்திருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. ஆனால் நீங்கள் இங்கிலீஷ்லையும் கிரீக்லையும் போய் பார்த்தீங்கன்னா சசப்டிபிளி, ஓகே, சசப்டபிளி கரப்ட் இன்சைடு. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கரப்ட்னா க்ரீப்னு அர்த்தம். ப்ரெசன்ட் வந்து க்ரீப். இந்த கொடியெல்லாம் படரும் தெரியுமா? எந்த விலங்கு, ரெப்டைல்ஸ் என்ன ஆகும்? ஊரும் தெரியுமா? ரெப்டைல்ஸ்லாம் ஊரும். க்ரீப்பிங் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. க்ரீப்பிங். இப்போ சொல்லுங்க, எது க்ரீப் ஆனிச்சு ஃபர்ஸ்ட்? எது ஊந்து வந்துச்சு ஏமாத்துச்சு? சர்ப்பம். அந்த வார்த்தை தான் பயன்படுத்துறார். சில பேர் பிசாசுக்கு அடிமையாகி, எப்படி ஏவாள் விழுந்தா தெரியுமா? அதுக்கப்புறம் ஆதாம் விழுந்தான்ல, பிசாசு விழ வச்சான்ல, சர்ப்பமாகி. அதே போல சபையிலையும்
பிசாசு சர்ப்பமா இல்ல, பிசாசானவன் சிலருடைய உணர்வுகளை தூண்டி, காம விகாரம் போட்டிருக்கு, சரீர இச்சைகளை தூண்டி. நல்லா கவனிங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, அபிஷேகத்தில் நிறைவாங்க, ஊழியம் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையுடைய அந்தரங்கத்தை பார்த்தா அருவருப்பு, அசிங்கம், காம விகாரம். அப்படி ஒரு குரூப் அந்த காலத்துல அழகா இப்படிதான் பக்க வழியை நுழையிறதில்ல, அழகா கிரீப்பாய் உள்ள வந்துட்டாங்க. கிரீப்பானா தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஏங்க நம்ம இப்படி தானங்க பார்க்குறோம். அது எப்படி வருது? கீழே வருது, பாம்பு பூந்து வந்துடுது. அருமையான தேவ சபையை நல்லா கவனிங்க. பிசாசானால வஞ்சிக்கப்பட்டு போடக்கூடாது. கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். ஆண்டவர் மத்தேயு 24 சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் வந்துருச்சு. என்ன விழத்தல்றது? ஈவன் த சோசன் வில் பி டிசீவ்ட். தெரியல, உங்க லைஃப்லாம் எனக்கு தெரியல. உயிர் ஆராய்ந்து பார்க்கறது நல்லதுமா? சரிங்களா? ரைட், வேகமா போலாமா? சரி, இப்ப உதாரணம், டைம் இல்லாதனால கரெக்டா நான் ஷார்ப்பா 11க்கு முடிச்சிருவேன். சரியா? ஆமா. ஃபர்ஸ்ட் உதாரணம் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்கிறார். 5வது வசனத்தை படிங்க. யூதா சொல்றாரு, முன்னமே நீங்கள் அறிந்திருந்தாலும் அப்படின்னு. இதை படிக்கிற விசுவாசிகளுக்கு என்ன தெரியும்? பேசுங்க. பழைய ஏற்பாடு தெரியும், பிசாசுடைய தந்த. ஏங்க இங்க உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு உண்மையை சொல்லுங்க, பைபிள் தெரியுமா தெரியாதா? மனுஷன் ஒவ்வொரு வசனத்தையும் மனப்பாடம் பண்ணி, இந்த சர்ச்சில் தான் அப்படி பார்க்குறேன், வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்ல வைக்கிறது ரொம்ப சந்தோஷம். பொதுவாக சின்ன பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் சொல்கிறீங்க, வசனம் தெரியாமல் இல்லை, பழைய ஏற்பாடு தெரியாமல் இல்லை, உங்களுக்கு முன்னமே நீங்கள் அறிந்திருந்தாலும். தோ யூ நோ வெல், ஐ வாண்ட் யூ டு ரிமைண்ட், நினைப்பூட்ட விரும்புகிறேன். நமக்கும் சரி, பழைய ஏற்பாடு சம்பவம் தெரியுமா தெரியாதம்மா? சொல்லுமா. தெரியுமா தெரியாதம்மா? எல்லா சம்பவங்களும் தெரியுமா? அப்ப யூதா என்ன சொல்றாருன்னா, தெரிஞ்சிருந்தாலும் அது கேரண்டி கிடையாது. நீங்க அடிக்கடி ஞாபகப்படுத்தி பார்க்கணும். உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன்னு சொல்லி அனுபவம் 5வது இன்சிடென்ட் 1வது வசனம் 5வது வசனத்துல இருக்கு. கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அதாங்க ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். யாருங்க அது? இஸ்ரவேல் ஜனங்கள். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஏங்க அண்ணே, ஒரு புத்தகம் முழுவதையும் ஒரு சென்டென்ஸ்ல முடிச்சிட்டாருண்ணே, அவ்வளவுதான். ஏங்க யாத்ராகமத்தை ஃபுல்லா அக்கா ஒரே சென்டென்ஸ்ல முடிச்சிட்டாரு. எவ்வளவு சுருக்கம் பார்த்தீங்களா? உண்மையை சொல்லிட்டான். சுருக்கமா பேசினாதான் நல்லா. இப்ப SMS எதுக்கு வந்திருக்கு? உண்மையை சொல்லுங்க. SMS எல்லாருக்கும் பிடிக்குதா இல்லையா? முன்னாடிலாம் 5 காசு வாங்கி என்ன பண்ணுவான்? கார்டில் மாங்குன்னு எழுதணும். எல்லாருக்கும் SMS பிடிச்சிருக்கு. ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸ். ஷார்ட்டா ஒரே லைன்ல முடிச்சிட்டார். எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணார். விசுவாசிச்சவங்களை காப்பாத்தினார். ரட்சித்தார்னா காப்பாத்தினாரு, விசுவாசியாதவர்களை அழித்தார். இப்ப யூதா இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாரு? காப்பாத்தினதை சொல்ல வர்றாரா, அழிச்சதை சொல்ல வர்றாரா? ரெண்டையுமே சொல்ல வர்றாரு. ஆனா வலியுறுத்துறது எங்க முடியுது பாருங்க. பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அப்ப என்ன உண்டு? அழிவு உண்டு. பளிச்சுன்னு சொல்லுங்க, அழிவு உண்டு. யாருக்கு? விசுவாசியாதவர்களுக்கு. வரும்போது விசுவாசிச்சு வந்துட்டீங்க, சொல்லுங்க. ஏங்க வரும்போது விசுவாசி வந்துட்டீங்க, வளரும் பொழுது அந்த விசுவாசத்தை பார்ப்போம். நான் சொல்ற வார்த்தை யார் சொல்றீங்க? நான் நினைக்கிற வார்த்தைய. வரும்போது விசுவாசி வந்துட்டீங்கம்மா, வளரும் போது அந்த விசுவாசத்தை பார்ப்போம். யார் சொல்றீங்க? ஆஹா சூப்பர். என்கிட்ட கொடுக்க ஒண்ணும் இல்லம்மா, அருமையா சொன்ன. வளரும் போது அந்த விசுவாசத்தை காத்துக்கணும். அந்த விசுவாசத்திலிருந்து வழுவிடக்கூடாது, தடுமாறக்கூடாது. அதனாலதான் தேவன் யார்? இப்ப சொல்லுங்க, வழுவாதபடி காக்கிறவர். இப்ப புரியுதா? ஏங்க வர்றது முக்கியம் இல்லைங்க, ஈஸியா ஆண்டவருக்குள்ள வந்துடலாங்க. விசுவாசத்தினால நீதிமான ஆகிறது ரொம்ப நல்ல ஈஸி. ஆனா வளர்றதுல இருக்கு பாத்தீங்களா? வளரும் போது அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க, அத இறுக்கமா பிடிச்சீங்க. விசுவாசிக்கலன்னா என்ன ஆயிருவீங்க? அழிஞ்சிட்டு போயிருவீங்க, அவ்வளவுதான்.
அழிஞ்சார்கள். ஃபர்ஸ்ட் டேஞ்சர் ரெட் லைட். டே தம்பி, ரெட் லைட்ரா, அழிஞ்சிருவேன். அழிந்தார்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெட் லைட். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் புரிஞ்சிருச்சா? செகண்ட் போலாமா? செகண்ட் 6வது வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை, நம்ம வார்த்தை வந்துருச்சு, காத்துக்கிட்டாங்களா காத்துக்கலையா? நெகட்டிவா பாசிட்டிவா? நெகட்டிவ். அழித்த, விசுவாசியாம இருந்து அழிச்சார். நெகட்டிவ். காத்து கொள்ளாததுனால என்ன நினைச்சு நம்ம பின்னாடி பார்க்க போறோம் ரிசல்ட். சரியா? யூதா ரொம்ப தெளிவு. யாரு என்ன தப்பு பண்ணா அவங்களுக்கு என்ன தண்டனை, 3ஐயும் தெளிவா எழுதி நமக்கு அறிவுரை கடைசியில முடிக்கிறாருங்க. இங்க பாருங்க, திருப்பி சொல்றேன். பைபிள்ல அடுத்த தடவை இதான் ஒரே புக்குங்க, ஒரே புக்கு. 27 நியூ டெஸ்டமென்ட் புக்ல ஒரு புக்கை முடிச்சிட்டோம். நிதானமா நிறுத்தி பொறுமையா அமைதியா வாசித்தீங்கன்னா இதே கருத்து ஆண்டவர் உண்மையை சொல்லிட்டா. நான் எந்த பைபிள் ஸ்டடி கமெண்ட்ரி எல்லாம் பார்க்கவே கிடையாது. அமைதியா நம்ம நிதானமா பொறுமையா படிச்சோம்னா நமக்கும் ஆண்டவர் இந்த உணர்வை கொடுப்பார். சரியா? சரி, 2வது என்ன சொல்றாருன்னா தூதர்களை பத்தி பேசுறாரு. சரிங்களா? தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை 2 வார்த்தை, காத்து கொள்ளாமல், இன்னொன்னு விட்டு. சூப்பர் சிஸ்டர், நல்லா கவனிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா இந்த சர்ச்சுக்கு வர ஒரே ஒரு காரணம் சொல்லிட்டான். இவருக்காக வரல. ஒன்னே ஒன்று, ஆர்வமா இருக்கிற உங்களுக்கு தான் வரேன். 4 பேர் வந்தாலும் ஆர்வமா கவனிச்சு எழுதி என்னோட பேசுறீங்க பார்த்தீங்களா? அதான் ஈவினிங் பேச போறேன். ஆல் சயின்ஸ்ல வருவாங்க, 300-400 பேர் வருவாங்க. ஆனா இந்த ஆர்வம் அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்கள்ட்ட இருக்கிற இந்த ஆர்வத்துக்காக தான் நான் மறுபடியும் வரேன். சரிங்களா? ஏன்னா ஒரு டீச்சருக்கு தெரியும் பேசும்போது எந்த அளவுக்கு அந்த வார்த்தை போகுதுன்னு. 2வது, காத்துக்களை விட்டாங்க. யாரு? இது ஒரு கூட்டம். என்ன கூட்டம்? அங்க இஸ்ரவேல் கூட்டம், இது தூதர்கள். எல்லாம் கூட்டமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி குரூப்பை பார்க்க போறோம். சரி, இந்த தூதர்கள் பண்ண தப்பு என்ன உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். எசேக்கியேல்ல போட்டிருக்கல, தூதர்கள் பண்ண தப்பு என்னது? வானத்துக்கு மேல உயருவேன், அவருக்கு மேல சிங்காசனம் போடுவேன். ஆண்டவர் பார்த்தாரு பெருமையா, என்ன எனக்கு மேல போறியா? மேலே என்ன பண்ணாரு? தள்ளினாரா? அந்த தூதர்கள் தான். தங்களுடைய வாசஸ்தலம்னா அபோர்டு, அவங்களுக்குன்னு இருக்கிற நில, ஸ்டேட் எங்க வச்சிருந்தார் ஆண்டவர்? தங்களோட வச்சிருந்தாருப்பா. அவருக்கு ஈக்குவலா வச்சு ஆண்டவரை துதிக்கிறதுக்கு தான் தூதர்கள் இருந்தாங்க. என்ன ஸ்டேட்டஸ், அருமையான மேன்மை. ஆதி மேன்மை போட்டிருக்கா? ஆதி மேன்மை, செமையான ஸ்டேட்டஸ். இங்க பாருங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களை எந்த நிலையில வச்சிருக்காங்களோ அந்த நிலை தான் ஆதி மேன்மை. எது ஆதி மேன்மை? அவருடைய பிள்ளைய மாத்தி இருக்கிறாரு. அதை விட என்னங்க மேன்மை வேணும் சொல்லுங்கம்மா? சொந்த குமாரன் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்து, மற்றதெல்லாம் ஏன் கொடுக்க மாட்டார்? கொடுப்பாரு. அவருடைய பிள்ளைகளா உட்கார்ந்துருக்காரா? உளையான சேற்றில் இருந்து எங்க கொண்டு வந்தாராம்? உன்னதமான கண்மலையில நிறுத்தி அவரோடு கூட உட்கார செஞ்சிருக்கிறார். ஏன் இதை விட என்னமா மேன்மை வேணாம்? ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம். இதை விட மேன்மைலாம் தேவை கிடையாது. நான் அவருடைய பிள்ளைங்கிற மேன்மையே போதும்னே, அப்பாவுக்குரியதெல்லாம் எனக்குரியதுனே. ஆனா ஆதி மேன்மையை விட்டுட்டாங்க. விட்டோன பனிஷ்மெண்ட்டை பாருங்க. மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஆராதனை பாட்டு ஒருவேளை யாராவது எழுதுனீங்கன்னா, இந்த 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 ஒரு 6 வார்த்தை எழுதுறீங்களா? நானும் தேடி பார்க்குறேங்க்கா, ஒரு ஆராதனையில் பாட்டு கூட இல்லைக்கா. இல்லைம்மா, நியாய தீர்ப்பை காணும், நித்திய சங்கிலியை காணும். ஏன் தான் இதெல்லாம் எழுத மாட்டாங்க? ஏன் இதெல்லாம் சொல்லி ஆராதிக்க கூடாது? ஆண்டவரே நீர் நியாயத்திருக்கிற தேவன், ஆண்டவரே நீர் அழிக்கிற தேவன், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏன் சொல்லக்கூடாது? ஆனால் சொல்லலாமா? சொல்லக்கூடாதுண்ணே. நான் என்ன திருத்துங்கண்ணே. நித்திய சங்கிலியால் அடைத்து வைக்கிற, அந்த காலத்தில் அடைத்து வைக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்ல மாட்டோம்? புரியுதுங்களா? ஏங்க அததாங்க பாத்தீங்களா, யூதா எச்சரிக்கும் போது இங்க இந்த வார்த்தை எல்லாம் கவனிங்களா. மகா நாள் பயங்கரமா இருக்கு. ஆனா பயங்கர நியாய தீர்ப்பு, நித்திய சங்கிலி, அந்தகாரம், அடைச்சு வைக்கிறது. உண்மையை சொல்லுங்க, இந்த வார்த்தையில ஏதாவது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? உண்மையை சொல்லுங்க. இதை படிக்கும் போது எனக்கு டர் ஆகுது. எனக்கு உண்மை இதாகுதுண்ணா, எல்லா வார்த்தையும் பயங்கரமா இருக்கு. அடைச்சு வச்சிருக்கிறார். யார? நியாய தீர்ப்புக்கு ரெடியா அடைச்சு வச்சிருக்கிறாரு. வெறும் சங்கிலின்னு போடல, எட்டர்னல் செயின், நித்திய. ஆஹா,
உடைக்க முடியாது, அடிச்சு உடைக்க முடியாது. நித்திய சங்கிலியில இருள்னு போடல, இருள்னா பரவாயில்ல, டார்க்னஸ், அந்தகாரம்னு போட்டிருக்கு. அந்தகாரம் என்ன தெரியுமா? பிட்ச் டார்க்னஸ். சம வார்த்தை ஸ்ட்ராங்கா யூஸ் பண்றாரு. ஏங்க ஒவ்வொரு வார்த்தையும் பைபிள்ல உண்மைன்னு சொல்றேன், நம்புறேன். நம்ப இந்த வார்த்தையை எடுத்துக்க கூடாது அப்படியே. இப்ப சொல்லுங்க, அப்ப நியாய தீர்ப்பும் எப்படி இருக்குது? கடினமா இருக்கா இல்லையா? இல்ல உக்கிரமமா இருக்கா இல்லையா? ஒன்னே ஒன்று சொல்லிட்டான், பிளீஸ் புரிஞ்சுங்க. இந்த சபையெல்லாம் கொடுத்து வச்ச சபை. அன்பு எந்த அளவுக்கு உயர்த்தி ஆண்டவரை தகப்பனே, மன்னிக்கிறவரே, கிருபையுள்ளவரே, எவ்வளவு சூப்பர்லேட்டிவா துதிக்கிறீங்களோ. முடிங்க பார்க்கலாம், என் வாய்ஸை முடிங்க. எந்த அளவுக்கு அன்பை இதையெல்லாம் சூப்பர்லேட்டிவா சோத்திர ஆண்டவரே, அன்புள்ளவரே எல்லாம் சொல்லி முடிக்கிறீங்களா, ஆசீர்வதிக்கிறவரே, அதே டிகிரி எதையும் சொல்லணும், இதையும் சொல்லணும். நெக்ஸ்ட் டைம் பாஸ்ட் ஆராதிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆராதனையை கேட்கணும். நியாய தீர்ப்புள்ளவரே, நிதானமாய் சத்தியமாய் நியாயந்திருக்கிறவரே சொல்லணும். வேகமா போலாமா? 2 முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது சம்பவம் முடிஞ்சிருச்சு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 3வது சம்பவம் கொடூரமான சம்பவம். 7வது வசனத்திலே ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடலாம் என்ன சம்பவம். வாசிக்க வேணாம். சோதோம் கொமாரா பட்டணங்கள், இதுவும் கம்யூனிட்டி தான், குரூப். இவங்க பண்ணது என்ன? இந்த பட்டணத்தார், அந்த பட்டணத்தார் மாத்திரம் இல்ல, அவங்களை பார்த்து சுத்தி இருந்தவங்களும், அவைகளை சூழ்ந்த பட்டணத்தாரும் அவர்களை போல் போதும் 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 போதும். ஆஹா, முதல்ல பண்ண தப்பு என்ன? விசுவாசிக்கல. புரியுதுங்களா? ஏங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஜோம் பண்ணி முடிக்கும் போது தயவுசெய்து அர்ப்பணிப்போட ஜோம் பண்ணணும். சோதனை கைத்தட்டி ஜோம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அர்ப்பணிச்சு ஜோம் பண்ணுங்க, சரியா? 1 விசுவாசிக்கல. 2வது பெருமை 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 மேட்டிமை, சரியா? இருக்கிற இடத்துல ஒழுங்கு ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இருங்க. அந்த சிஸ்டர் மாதிரி நான் வரணும், ஒன்னும் தேவையில்லை. உங்களை எந்த வீட்டில் வச்சிருக்கிறாரோ, எவ்வளவு கொடுக்கிறாரோ அதோட இருங்கிறேன். எதுக்கு மூக்கைட்டு மற்றவங்களை பாக்குறீங்க? அவனவன் தான் அழைக்கப்பட்ட அக்கா சொல்லுங்க நிலைமையில நிலைத்திருக்க கடவன், அவ்வளவுதான். ஏங்க ஏன் அழைப்பு பைபிள் டீச்சருங்க, நான் பாஸ்ட் மாறணும்னு அவசியம் இல்லைங்க, பணம் மாறவும் மாட்டேங்க. ஏன் அழைப்பு என்னவோ கமான், அதுல நான் நிலைச்சிருக்கேன், அவ்வளவுதான். Be firm in your calling. உங்களை ஆண்டவர் எந்த வீட்டில் வச்சிருக்காரோ, எந்த குடும்பத்தில் வச்சிருக்காரோ அதுல இருங்க. ஐயா அந்த குடும்பம் ஒன்றும் தேவையில்லை. இருக்கிற இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, உண்மையா சொல்றேன், பொருளாதாரத்திலையும் சரி, அவங்கெல்லாம் கை நிறையா வச்சிருக்காங்க, நானும் அதே, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு உண்ணம் உடுக்கம் இருக்கா போதும், சரிங்களா? 2வது பெருமை, சரியா? பெருமை. 3வது விபச்சாரம், மோசம். இந்த கோடோம்னாலே மோசம்மா. சோடோம்னாலே என்ன தெரியுமா? ஹீஸ் அ சோடமைட்னா எதுன்னு அர்த்தம்? ஆணோடு ஆண் உறவு வச்சுக்கிறாங்கல்ல, அதுக்கு பேரு சோடமைட்னு அர்த்தம். இந்த பட்டணத்தை வச்சு அந்த பேரே வந்துருச்சுன்னா, யாராவது ஒரு ஆம்பளை பார்த்து ஹீஸ் அ சோடமைட் அப்படின்னு சொன்னா, அவர் பெண்களோட உறவு சொல்ல மாட்டாராம், ஆண்களோட வச்சுக்குவாராம். அசிங்கமா இல்லை? அப்பயே இந்த அசிங்கமான உறவு வந்துருச்சு. ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்க. நித்திய அந்நிய மாம்சம்னா, அதான் அந்நிய மாம்சம்னா ஆண் பெண் இல்லாதபடிக்கு ஆண் ஆணோட, பெண் பெண்ணோட. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் இந்த அசிங்கத்தெல்லாம் போட்டிருக்குது, சரிங்களா? மோசமானது. சரி, அந்த அந்நிய மாம்சம்னா அதான், சரியா? ஆணோட. தொடர்ந்து ஆக்கினையை படிங்க. வெறும் ஆக்கினைன்னு போடல, கவனிச்சீங்களாக்கா? அங்க நித்திய சங்கிலின்னு போட்டிருந்துச்சு, இங்க நித்திய ஆக்கினை. நித்தியனா எட்டர்னல், எட்டர்னல், எட்டர்னல்ல மாறாது, நிலையானது. நித்திய அக்கினியின் ஆக்கினை அடைஞ்சிட்டாங்களா இல்லையா? அடைஞ்சாங்களா இல்லையா? அப்ப ஒண்ணு தெரியுது, ஒண்ணு இனிமேலும் நடக்க போற நியாய தீர்ப்பு. முடிங்க. ஏற்கனவே நியாய தீர்ப்பு ஆக்கினை நடந்துருச்சு. இங்க யாராவது உட்கார்ந்து ஆண்டவர் வரும்போது நியாயம் தீர்ப்பார், யாரு சொன்னது? நான் சொல்லிட்டேன், நமக்கு எதிராக இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்களேன். உண்மையை சொல்றேன், ஆண்டவர் இறக்குனார்னு வச்சுங்க, அக்கினி நித்திய ஆக்கினை இறக்குனார்னு வச்சுங்க, தவிடுபடி ஆயிடுவாங்க. அது 2ஆம் வருகையில் யார் சொன்னது? இப்பயே நடக்கும். உண்மைங்க,
சோதோம் குமார உதாரணமா இல்லையா? பட்டணத்தை என்ன பண்ணாரு? தீக்கு இரையாக்கணும். ஏங்க தண்ணியில வந்தா கூடங்க பாடியை பார்க்கலான்னு, தீயில எரிச்சா சாம்பல் கந்தகம். இப்ப சொல்லுங்க, இப்பயே ஆண்டவர் நியாய தீர்ப்பின் ஆண்டவரா இல்லையா? பேசுங்க பேசுங்க. எஸ், அததான் இங்கிலீஷ்ல நாங்க தியாலஜில சொல்லி தரோம். நவ் தென், இப்பயும் பிறகும். இப்பயே பரலோகம் இங்க இருக்கா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? பரலோகத்தை அனுபவிக்கலாங்க, சபையில குடும்பத்தில் அனுபவிக்கலாங்க. மன்னிச்சா, விட்டு கொடுத்தா, அன்பு செலுத்தினா, உதவி செஞ்சா, புரிஞ்சுக்கிட்டா பரலோகத்தை அனுபவிக்கலாங்க. அதே பரலோகம் ஒரு நாள் ஆண்டவர் வரும்போதும் அனுபவிக்கலாங்க. The heaven is in my heart. You got the point? புரியுது அம்மா? நான் சொல்றதெல்லாம் புரியுதாம்மா? ஆக்கினை கொடுத்துட்டார். தொடர்ந்து அடைந்து திருஷ்டாந்தம்னா சமஸ்கிருத வார்த்தை எழுதிங்க. எடுத்துக்காட்டு, உதாரணங்கள், எக்ஸாம்பிள். திருஷ்டாந்தங்கள்னா சமஸ்கிருத வார்த்தை. நமக்கு உதாரணத்தை இப்ப சொல்லுமா? உதாரணம் நல்ல உதாரணமா நொல்ல உதாரணமா? நொல்ல. சோதோம் குமார நல்ல உதாரணமா? மோசமான உதாரணம். இப்ப தெரியுதா எதை திருஷ்டாந்தமா? யூதா பயங்கரமான ஆளு. எப்படிதான் சைக்காலஜி தெரியும் தெரியலண்ணா. ஆவியானவர் யூதாவுக்கு ஏவி எழுதுறா, ஒரே ரெட் சிக்னலா போடுறா. கிரீன்ல போடாத, ஆரஞ்செல்லாம் போடாத, போடுறா ரெட்டுன்னு சொல்லி. வேகமா பார்க்கலாமா? 3 டைம் இருக்கிற வரைக்கும் தான், இன்னும் 5 நிமிஷம் தான், அதனால எல்லாரையும் சொல்ல முடியாது. அடுத்தது இண்டிவிஜுவலை பார்த்து முடிச்சிடலாமா? இண்டிவிஜுவல். இதுல என்னன்னா, யூதா அந்த காலத்துல, நம்மள்ட்ட இப்ப எத்தனை புக் இருக்குது பைபிள்ல? 66 இருக்கா? அப்ப அப்போகிரிஃபல் புக்ஸ்ன்னு சொல்லி தள்ளுபடி ஆகமங்கள்னு சொல்லி ஒரு 14 ஒரு 15 புக் இருக்கு. அதையும் யூதா படிச்சிருக்கிறாரு. சரிங்களா? பழைய ஏற்பாடை தாண்டி ஃபர்ஸ்ட் மேக்கபீஸ், செகண்ட் மேக்கபீஸ், ஜூடித், இந்த புக்கெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த புக்கெல்லாம் இருந்திருக்கு. இதை படிச்சு யூதா என்ன பண்ணிட்டாரு? அந்த புத்தகத்திலேருந்தும் டேஞ்சரை கொண்டு வந்து போட்டார். அதனால ஒரு 2 இன்சிடென்ட் நீங்க பழைய ஏற்பாட்டில் தேடினாலும் கிடைக்காது. இஸ்ரவேல் ஜனம் கிடைச்சிருமா? தூதர்கள் கிடைச்சிருமா? சோதோம் குமார கிடைச்சிருமா? எங்க எனக்கு மிகாவேலை காட்டுங்க. 9வது வசனத்துல பிரதான தூதனாகிய மிகாவேல். படிக்க வேணாம். மோசேயின் சரீரத்தை பிசாசோட தர்க்கித்து பேசினான். எங்க பழைய ஏற்பாட்டில் எனக்கு தேடி கண்டுபிடிச்சு காமிச்சிருங்க. இல்ல, இந்த சம்பவத்தை எனக்கு காட்டுங்கிறேன். நீங்க மிகாவேல காட்டுங்க, ஆனா அது எனக்கு வேணாம். மோசே உடைய சரீரத்தை குறித்து ஆர்கியூ பண்ணி தர்க்கித்து பேசின இன்சிடென்ட எனக்கு பழைய ஏற்பாட்டில் காமிச்சிருங்க. இருக்காது. ஏன்னா திஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் அப்போகிரிஃபல் புக்ஸ். தள்ளுபடி ஆகமத்திலேருந்து எடுத்திருக்கிறார். சரியா? ஃபர்ஸ்ட் மேக்கபீஸ் அந்த புக்கில் அதை போய் பார்த்தா தான் இருக்கும். ஆனால் நான் படிக்கணும்னு விரும்புகிறேன். ஒன்றும் இல்லை, கூகுளில் போய், ஓகே, ரொம்ப சிம்பிள், நான் முடிஞ்ச வேலையை எழுதி தரேன். யாருக்காக வேணும்னா கூகுளில் போய் அடிங்க. ஓகே, அப்போகிரிஃபல் புக்ஸ்ன்னு படிங்க. அப்போகிரிஃபல் புக்ஸ்ன்னு கூகுளில் அடிச்சிங்கன்னா 13 புக்கும் வரும். தப்பு கிடையாது. ஒரு அறிவு இருக்கிறது நல்லது, அதை நம்ப வேண்டாம். பட் இட் இஸ் குட் டு பி நாலேஜபிள் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ். ஓகே, ரைட். மிகாவேல் என்ன சொல்ல வர்றாருன்னா, தூஷணமா குற்றப்படுத்த துணியாமல் ஆண்டவர் உன்னை கடிஞ்சுக்குவாரு. போட்டிருக்கா? ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக என்று சொல்ற. அப்ப என்னன்னா, ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிற ஆண்டவர். பிசாசுடைய மோசையோட சரீரத்தை குறித்து தர்க்கித்து பேசியிருக்கிறான். இந்த இன்சிடென்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண இப்போ எனக்கு டைம் இல்லை. அப்படி ஆர்கியூ பண்ணும்போது அங்கே நடந்தது என்னன்னா, அங்கே கவனிச்சிங்கன்னா, மிகாவேல் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான், லெட் காட் ஜட்ஜ்மெண்ட் ஹேப்பன் அப்பான் யூ. ஓ மேலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு உண்டு. நான் எதுவும் பேச விரும்பல. உண்மையை கவனிங்க. யாராவது உங்களுக்கு விரோதமாக பேசினாங்கன்னா, குடும்பத்திலையும் சரி, வெளியும் சரி, ஊழியத்திலையும் சரி, தயவு செய்து மனசுக்குள்ள வெளியே சொல்லாதீங்க. ஆண்டவரே, இதற்கேற்ற நியாய தீர்ப்பை, தண்டனைய, ரிசல்ட்டை நீங்க கொடுங்க ஆண்டவரே. நான் இடைப்பட்டு அந்த தண்டனையை கொடுக்க விரும்பல. ரோமர் 12 கடைசியில போட்டிருக்கு, பழி வாங்குதல் எனக்குரியது நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, அதனால நீங்க பழி வாங்குங்க, நான் பழி வாங்க மாட்டேன். ரோமர் 12 கடைசியில போட்டிருக்கு. ஓகே, ஸோ பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேங்கிறதுனால நம்ம தீமைக்கு நன்மை செய்வோம், தீமை செய்ய வேண்டாம். அதை சொல்லும்போது சொல்லுவார். சரியா? அடுத்தது இப்ப அடுத்தது வந்துடும் 11ல் 5வது. வேகமா நான் இப்ப உங்களுக்கு 8 சொல்லணும். சரியா? சொல்லி முடிச்சிடறேன். 5வது வந்துருங்க. இவர்களுக்கு ஐயோ. வேணாம் 8ல் யாருன்னு சொல்லி பார்த்துடலாம். 11ல் யாருன்னா காயின். சரியா? படிக்க நேரம் இல்லை. காயின்
யாரா பிரதர் பேர் என்ன? ஆபேல். என்ன நடந்ததுன்னு தெரியுமில்ல? ஆபேல் என்ன பண்ணிட்டான்? அப்பே காயினை போட்டான். ஓகே, காயினுடைய வழியில நடந்து இவர்கள் காயின் வழி என்ன ஒரே 2 வார்த்தையில காயினோட லைஃபை முடிச்சிட்டாரு. காயினுடைய வழியில் நடந்து. காயின் வழி என்ன வழி? பொறாமை, எரிச்ச, கோபம், கொலை. அதான் அவ வழி. என் வழி தனி வழி இல்லை, அவன் வழி மோசமான வழி. காயினோட வழியில நடந்தாங்க. சரியா? இவர்கள் காயினோட வழியை யார் இவர்கள்னா அந்த பக்க வழியா நுழைஞ்சாங்கல்ல அவங்களதான் இவர்கள்னு போட்டிருக்கு. சரியா? பக்க வழியா நுழைஞ்சாங்கல்ல அவங்க. அப்ப பக்க வழியா நுழைஞ்சவங்களுக்கு கமான் விசுவாசம் ஆண்டவர் மேல இல்ல. கமான் இன்னொன்னு, அவங்களுடைய நிலைமைய அவங்க காத்துக்கல. 3வது, பக்க வழியா நுழைஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தைரியமா சொல்லுங்க. ஹலோ, 3வது இன்சிடென்ட், பக்க வழியா நுழைஞ்சவங்களுக்கு விபச்சாரம். சாரி, பப்ளிக்ல சொல்லக்கூடாது, ஆனாலும் குழு உங்களுக்கே தெரியும். ஆராதனை வீரடா இருந்தவர் சமீபத்தில் ரைட், ஆராதனை வீரர்னு சொல்லி இருந்தவர் விபச்சாரத்தில் விழுந்து எங்க பார்த்தாலும் இப்ப யூடியூப்லயும் சரி ரொம்ப பரவிட்டு இருக்கு. நிறைய யூத் அவரை ஃபாலோ பண்ணாங்க. சரிங்களா? ஸோ மோசம், பக்க வழி. அதான் சொல்றேன்ல, என்னைக்கு திருப்பி திருப்பி சொல்றேன், நியாய தீர்ப்பையும் தண்டனையையும் அழிவையும் பிரசங்கிக்காதவன் யாரோ, பாவத்தை கண்டிச்சு உணர்த்தாத எந்த போதகரும் ஊழியக்காரனும் சரி, வர்ஷிப் லீடரும் சரி, ஐ எம் சாரி. அதனால நான் பெர்ஃபெக்ட்னு சொல்ல வரல. இல்ல இல்ல, நானுமே பயந்து தான் இருக்கணும். நிற்கிறேன்னு சொல்றேன், நான் விழுந்துடக்கூடாது. என்ன சொல்ல வரேன்னா, பக்க வழியா நுழைஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த புத்தி இருக்கும். ஒரு நாள் வெளி வந்துடும். 4வது, யாரையும் தயவு செய்து தூஷணம் பண்ணாதீங்க ப்ளீஸ். யாரையும் திட்டாதீங்க, தூஷணம் பண்ணாதீங்க, யாரையும் கர்ஸ் பண்ணாதீங்க, சபிக்காதீங்க. வேண்டாம், அவர்கிட்ட விட்டுருங்க. நம்ம சபிச்சோம்னா நம்ம தான் டீல் பண்ணுவோம், அவர்கிட்ட விட்டோம்னா அவர் டீல் பண்ணுவார். ஒரே சென்டென்ஸ்ல முடிக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட மதுரையில் இருந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வரும்போது ஒரு ஆர்கனைசேஷன் 2 வருஷம் அனுப்புனாங்க. வீட்டு வாடகை அப்போ 300 ரூபா. சின்ன வீடு எடுத்து நானும் அம்மாவும் இருந்தோம். வீட்டு வாடகை கொடுத்துட்டேன். 2ஆம் தேதி என்னன்னா கொடுத்துட்டேன். அவர் 10ஆம் தேதி வாடகை கேட்டார். இல்லைங்க நான் கொடுத்துட்டேன். நீ கொடுக்கல, பொய் சொல்றேன்னு சொல்லி பப்ளிக்ல கத்துனார். நேராக போனேன், எங்கள் அம்மாட்ட சொன்னேன், 2 பேரும் ஜெபம் பண்ணோம் நைட்டு. கோச்சிக்காதீங்க, பயந்துடாதீங்க. காலையில் சங்கு ஊதுற சதம் கேடுச்சு. ஏன்னா பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இறந்துட்டார். நியாய தீர்ப்பு ஆண்டவர் செய்யணும்னா இப்பையும் செய்வாரு, எதிர்காலத்திலையும் செய்வார். ஸோ அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது காயின் வழி 5. 6 பிழையாம். உங்களுக்கு தெரியும், பண ஆசை பிடிச்சவன். பிழையாம் பத்தி தெரியும்ல? பிழையாம் போட்டிருக்கு பாருங்க. கூலி காசுக்காக வஞ்சகம் செய்ய விரைந்தோடினவன். என்னங்க டீச்சர், நீங்களாம் யூதாவை பார்த்து ஷார்ட்டா எழுத கத்துக்கணும். எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் ஒரே சென்டென்ஸ்ல முடிச்சிட்டாரு. கூலிக்காக விரைந்தோடி, சரியா, காசு காசப்பட்டவன் யாரு? பிழையா. கவனிச்சிங்களா? இப்ப வேண்டாங்க. அப்ப நம்மளை வழுவி போற செய்யறது எது? அவிசுவாசம். பாப்போம் யார் வரிசையா சொல்றீங்கன்னா. அவிசுவாசம், பெருமை. பாஸ்டர் தெளிவா சொல்லுவாரு, அவர் தான் அருமையா எழுதுறாரு. 3வது உபச்சாரம். 4வது இது பொறாமையா, மிகாவேல், பிசாசு இல்ல. 4வது என்னது? தூஷிக்க கூடாது, மற்றவங்களை தூஷிக்காம இருக்கிறது. சரியா? தூஷிக்காம இருக்கிறது, நியாயம் இருக்க கூடாது, மற்றவங்களை தூஷிக்க கூடாது. ஏன்னா இங்க நியாயம் இருக்கிறது யாருங்க? அவர் நியாயம் இருக்கிறாரு. நீங்க என்னங்க நியாயம் இருக்க? நியாயம் இருப்ப அவருடைய, அவர்கிட்ட விட்டுருங்க. 4வது நியாயம் இருக்காதீங்க, முறையிடாதீங்க. சரிங்களா? 5வது நம்மால் வராரு காயின். பொறாமை, எரிச்ச பொறாமை. சகோதரனை பகைச்சாலே மர்டர்ங்கிறாருண்ண, கொலையாளின்ட்டாரு சகோதரனை பகைச்சாலே. 6வது பிழையாம், பண ஆசை. 7வது கோரா. 11ல 3 எக்ஸாம்பிள். கோரா எதிர்த்து பேசின பாவம். கோரா ஊழியக்காரெல்லாம் ஒரு வேலை பேசும்போது நம்மளுடைய தவறுகள் எல்லாம் சுட்டி காமிச்சாருன்னா ஊழியக்காரருக்கு விரோதமா பேசக்கூடாது.
ஆண்டவரே நீங்க அவர் மூலமா பேசுறீங்க, நான் தாழ்மையை ஒத்துக்கிறேன், மனம் திரும்புறேன்னு திரும்ப ஒழிய இவர் யோக்கியமா ஏத்து பேசுறது. கோரா ஏத்து பேசினார், என்னாச்சு? அந்த பாவத்துக்குள்ளாக கெட்டு போனார்கள். பாத்தீங்களா? 7 முடிச்சிட்டோம், மணி 11 ஆயிடுச்சு. நானும் முடிச்சிட்டேன், 8 பார்த்து முடிச்சிருவோம். இதுவும் ஏனோக்கை பத்தி பேசுறாரு. ஆனா நீங்க பழைய ஏற்பாட்டுல என்னதான் தேடி பார்த்தாலும் ஏனோக்கு இருக்க மாட்டார். ஏனோக்கை பத்தி போட்டிருக்கோம். ஏனோக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கும் இவர்களை குறித்துனா இப்பேற்பட்ட பக்கவழி நுழைஞ்சிருக்காங்க குறித்து சொல்றாரு. எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு அவபக்தி உள்ளவர்கள் மேலும் யாவர் மேலும் அவபக்தியாய் செய்து வந்த அவபக்தியான கிரியை நிமித்தம் நிறைய அவபக்தி இருக்கு. என்ன ஆண்டவரை தேடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத குணங்களை வச்சுக்கிட்டே வாழ்றது அவபக்தி. பாசியில் பேசின கடின வார்த்தை நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதுக்கு. பாத்தீங்களா? ஆண்டவர் எதுக்கு வராரு? கண்டிக்க வராரு. கண்டிக்கிறதுக்கும் 1000 தமது பரிசுத்தவங்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று. கமான், போதுங்க. ப்ராஃபஸி ஃபோர்டோல்டு, முன்னாடியே யூதா முன் அறிவிச்சிட்டார். இதுக்கு பேர் தான் ப்ராஃபஸி. அப்ப ஏனோக்கு என்ன பண்ணாருன்னா, ஏனோக்கோடைய ப்ராஃபஸி வேணும்னா ஃபர்ஸ்ட் ஈனாக் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அது நம்மள்கிட்ட இல்லை, தள்ளுபடி ஆகமத்தில் இருக்கு. அங்க போய் பாத்தீங்கன்னா ஏனோக்கு நியாய தீர்ப்பை பத்தி எழுதுறாரு. கட்டாயம் என்ன பண்றாரு? கமான், யாரெல்லாம் அவபக்தியா இருந்தாங்களோ, அவபக்தியான காரியம் செய்யறாங்களோ எல்லாரையும் கண்டிக்கிறதுக்கும் நியாயம் தீர்க்கிறதுக்கும் தூதரோட என்ன பண்றாரு? ஆண்டவர் வராரு. என்ன வரமாட்டான்னு நினைச்சீங்களா? வராரு. சிலவங்களுக்கு கொடுத்துட்டாரு, உங்களுக்கு கொடுக்க வரார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். வழுவாதபடி காக்கிறவரே, எச்சரிப்பான உதாரணங்களை எங்களுக்கு காமிச்சிங்கப்பா. நிற்கிறேன் என்று எண்ணுகிற நாங்கள் விழாதபடி ஆண்டவங்களை காத்துக்கொள்ள, நாங்கள் பக்க வழியாக நுழைஞ்ச விசுவாசிகளாக இல்லாதபடி எங்களுக்கு விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கப்பா. உபச்சாரம் வேண்டாம் ஆண்டவரே, அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்க உதவி செய்யும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் வாயை திறந்து உணர்ந்து ஜெபம் பண்ணோம். உணர்ச்சியில வேண்டாம், உணர்ந்து ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா. பொறாம வேண்டாம், கசப்பு வேண்டாம், எரிச்ச வேண்டாம், பழி வாங்கிறது வேண்டாம், அசுத்தம் வாயை திறந்து சொல்லுங்க, இதெல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. அசுத்தம் வேண்டாம் ஆண்டவரே, அவிசுவாசம் வேண்டாம் ஆண்டவரே, பண ஆசை வேண்டாம். சொல்லுங்க, நீங்க வேணும், உங்களுடைய அபிஷேகம் வேணும், உங்களுடைய ஆவியானவர் வேணும், உங்களுடைய வார்த்தை வேணும், உங்களுடைய சபை வேணும் ஆண்டவரே, நீங்க வேணும், உங்களுடைய ஊழியம் வேணும் ஆண்டவரே. எங்களை காத்துக்குங்க. வழுவாதபடி காக்கிறவரே, பிதாவின் சன்னிதானத்தில் மகிழ்ச்சியாய் மாசற்றவராய் நிறுத்த வல்லமையுள்ள ஒரே தேவனே, உம்மையே நம்பி நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நம்பி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. வழுவாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஜீசஸ். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் காலை வேளையில நல்ல ஒரு சத்தியத்தை அருமையான சகோதரர் மூலமாக கேட்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கர்த்தாவே மனிதர்களுடைய நிலையை அறிந்திருக்கிறீர். வழுவி போகிற இருதயமுள்ள நிலையுடையவர்களாக மனிதர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் நீரோ ஆராதனைக்கு உரியவராக வழுவாதபடி உம்முடைய பிள்ளைகளை காக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர். மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக நிறுத்தக்கூடிய வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். உமக்கு பயந்து வாழக்கூடிய ஞானத்தோடு காணப்பட செய்கிற தேவனாக இருக்கிறீர். அப்படிப்பட்ட தேவனே, நீர் சபையாருடைய வாழ்க்கையிலே
எவ்விதமான காரியங்கள் இருக்கக்கூடாது என்பதை இந்த யூதாவின் புஸ்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வைக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, முதலாவது தேவனே, ரகசிய பாவம் இருக்கக்கூடாது. அதில் ஒன்று அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் இருக்கக்கூடாது. இரண்டாவது பெருமை இருக்கக்கூடாது. மூன்றாவது விபச்சார பாவம் இருக்கக்கூடாது. நான்காவது தூஷணம் இருக்கக்கூடாது. ஐந்தாவது பண ஆசை இருக்கக்கூடாது. எதிர்த்து பேசக்கூடிய அவபக்தி இருக்கக்கூடாது. அவ்விதமான ரகசிய பாவங்கள் சபையாருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இருந்தால் அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே மாசற்றவர்களாக காணப்பட முடியாது. அவர்கள் வழுவி போகக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சத்தியத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, வழுவி போக பண்ணுகிற பாவங்களுக்கு தங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்காதபடி நீர் எதிர்பார்க்கிற பிரியமான வாழ்க்கை வாழ வழுவாதபடி தேவன் எங்களை காத்தார் என்று சாட்சி கொடுக்க மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக நிற்கிறவர்களாக காணப்பட நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன். நீரே உமக்கு பயந்து வாழ வைக்கக்கூடிய ஞானத்தோடு ஜீவிக்க வைக்கிற தேவன் என்பதை உறுதிப்படுத்தி சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய தேவனே, உம்முடைய வருகை நாளிலே நீர் அளிக்கப் போகிற நியாய தீர்ப்பிலே ஆக்கினையை அடையாதவர்களாக காணப்பட தேவன்தாமே அனுகிரகம் செய்தருளும். கர்த்தாவே, கேட்ட வசனங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்க செய்தருளும். உடைய பிள்ளைகளுடைய சகல தேவைகளையும் சந்தித்தருளும். கர்த்தாவே, மை ஸ்தோத்தரிக்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. ஏன் நன்மையான ஈவுகளும் பரிபூர்ணமான வரங்களும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக காணப்படட்டும். நீர் அசுத்தத்திற்கென்றல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறீர் என்கிற நிச்சயத்தோடு நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைகிறவர்களாக காணப்பட, பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தம் அடைகிறவர்களாக காணப்பட தேவன் தாமே விசேஷித்த கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமென். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையோ அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சதையின் பலம் புகழே
வழுவாதபடி காக்கிற தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் எதிர்பார்க்கிற ஜீவியம் செய்வதற்கு ஏதுவான பாக்கியத்தை கண்டடைந்தவர்களாக காணப்பட செய்து மாசற்றவர்களாக அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.